எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை அன்னைக்கு என்னோட மகன் எங்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரால் கடத்தப்பட்டு கொண்டு போன சமயத்தில் அதை துரிதமாக செயல்பட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மகனை மீட்டு கொடுத்த கமிஷனர், அப்புறம் டிசி நார்த்துங்க, அப்புறம் நுண்ணறிவு பிரிவு ஏசி இவங்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கி என் மகனை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். அவங்க கோயம்புத்தூர் போலீஸோட துரிதமான நடவடிக்கையால் இன்றைக்கி என் மகன் சேஃபாக எங்கள் வீட்டுக்கு சேர்ந்துருக்கா. அப்படி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்கள சந்தித்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன் நான். கடத்தப்பட்ட சம்பவத்தில் பணம் கொடுக்கல் வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது, அது என்ன சார்? இல்லைங்க, அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்க. அவன் எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தே ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளில் குடும்ப கஷ்டத்துக்காக எனக்கு வேலை வேணும்னு என்னோட இன்னொரு ஸ்டாஃப் மூலிமா சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து ஒரே வாரத்தில் சார் கொஞ்சம் டியூ கட்டணும், வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட 16,500 பணமும் வாங்கியிருக்கிறான். அதுதான் உண்மையை தவிர அவன் தப்பிக்கிறதுக்காக எனக்கு அவன் பணம் கொடுக்கணும், அவர்கிட்ட எனக்கு பணம் வரணும்னு சொன்னது எதுவுமே இட் இஸ் டோட்லி பேஸ்லெஸ், டோட்லி அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபேக் ஸ்டேட்மெண்ட். காவல்துறை என்ன சார் சொல்லியிருக்காங்க? அவங்க காவல்துறை ஸ்டேட்மெண்ட்லேயும் அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்டாக கிடையாது. அவங்க இன்வெஸ்டிகேஷன்லேயுமே இந்த மாதிரி எனக்கு பணம் வரணும் அப்படின்னு அவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஏதோ அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அன்றைக்கி இது இன்றைக்கி முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ளாஷ் ஆகிருக்குது. இது முற்றிலும் எந்த விதத்துலையுமே 100% உண்மை கிடையாது. குழந்தை எங்கே கடத்தி வச்சுருந்தாங்க, என்னென்னு எப்படி அட்டென்ட் பண்ணார், நீங்கள் உடனே எப்படி காவல்துறையிட்ட இல்லைங்க, குழந்தைய டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டி வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய கிரெடிட் கார்டு கையில் வச்சுருந்தா. அப்படி காருக்கு பெட்ரோல் போட சொல்லி கொடுத்துருந்ததை அப்பாவோட கிரெடிட் கார்டு எங்கிட்ட இருக்குது, அப்பாட்ட ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பையனை என்னோடய ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வரதுக்காக சரணம்பட்டி வந்திருக்கிறா. அப்படி ஆனால் பையன் சரணம்பட்டி சரணம்பட்டி ரூட்டு மாறும்போதே கேட்டிருக்கா. அப்படி இல்லை அப்பா இங்கே இல்லை, இன்னொரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி போயிருக்கிறா. அப்படி அதையும் தாண்டி மெயின் ஹைவேஸில் போகாமல் பேக் ரோட்ஸில் போய் கிட்டத்தட்ட பவானி வரைக்கும் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆனால் பையனுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் நம்மளை கிட்னாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் தன்னை ஏதாவது துன்புறுத்திடுவான், நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப சேஃபாக ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கொண்டு போய் வச்ச இடம் எல்லாமே ஒரு தோட்டம், ஒரு காடு, ஆற்றுக்கிட்ட, இது எங்கேயுமே இறங்கி தப்பிச்சு ஓடக்கூடிய இடம் இல்லை. சுற்றுப்பட்டு எந்த வட்டாரத்துலேயும் யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லை. ஸோ எங்கே இறங்கி ஓடுறதுன்னு சொல்லி போட்டு என் பையன் வெயிட் பண்ணி பவானி வரும்போது போலீஸ் அப்புறம் எல்லாமே அவனோட செல்ஃபோன் லொக்கேஷன் அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. செல்ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட ரேன்சம் டிமாண்ட், ஏன்னா கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லோரும் ஆள் கடத்தலோட மெயின் மோட்டிவே பார்த்திங்க அப்படின்னா கிட்னாப்பர்ஸோட மெயின் மோட்டிவே பணம் டிமாண்ட் பண்ணுறது தான், எக்ஸ்டார்ஷன் தான். அதுக்கு தான் அவன் பையனை கடத்தினது. பணம் இவர்கிட்ட இருக்குது, எப்படியாவது அவனோட குடும்ப கஷ்டத்துக்கும் அவனோட கடன் தொல்லைக்கும் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவர்கிட்ட பையனை கடத்தி பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் கடத்திட்டான். அப்புறம் இவரோட லொக்கேஷன் அது வரைக்கும் எனக்கு தெரியல. 7:30 மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட பணம் டிமாண்ட் பண்ணும்போது தான் லொக்கேஷன் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம். துரிதமாக செயல்பட்டாங்க போலீஸ். அந்த விஷயத்தில் அவங்களுக்கு நான் மிகவும் பாராட்டுறேன். கமிஷனர் ஆகட்டும், சென்னையில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. இங்கே கமிஷனரு இவர் ஐஎஸ் ஏசி, அதுக்கப்புறம் நார்த் டிசி எல்லாருமே உடனுக்குடன் அதுக்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து 8 டிஸ்ட்ரிக்ட் அலர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு வண்டியை ட்ராக் பண்ணி பவானி இன்ஸ்பெக்டர் கவிதா அவங்க வண்டியை இன்டர்செப்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி பையனை சேஃப்கார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பையன்கிட்ட பேச வச்சாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து பவானி போய் பையனை ரெக்கவர் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வந்தோம்.